வணக்கம். எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை பற்றி தமிழில் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ ஏன் நம்மளே தமிழில் ஒரு வீடியோ போட்டுறக்கூடாதுன்னு தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஸ்ட்னா என்ன? ரஸ்ட்டுன்றது வந்து ஒரு லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ரஸ்ட்டு. சரி, இப்போ நான் ஏன் வந்து மற்ற லாங்குவேஜ் C++ யூஸ் பண்ணாமல் ரஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அந்த கேள்விக்கான விட தான் இந்த பதில். இது ஆக்சுவலாக ரஸ்ட் ப்ரோக்ராமிங்கில் பார்ட் 0th பார்ட். லைக் ஏன் நீங்கள் ரஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றினா இது பார்ட். இதுக்கு அடுத்தது இன்னொரு பார்ட் 0Bன்னு இன்னொன்று இருக்கும். அதில் வந்து ஏன் நீங்கள் ரஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படியே ரஸ்ட் ப்ரோக்ராமிங் இது பண்ணுவோம். நான் ஒன்றும் ரஸ்ட்டில் பெரிய பிஸ்தாலாம் கிடையாது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் லேர்ன் பண்ண அப்படியே உங்களுக்கும் இந்த இதில் சொல்லி தருவேன். சரி, இப்போ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ரஸ்ட் யூஸ் பண்ணணுன்றதுக்கு நான் இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கோட் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மெமரி லீக் ஆகும். லைக் இப்போ வந்து C++லாம் அடிச்சிங்கன்னா வந்து மெமரி லீக்ஸ் ஆகும். மெமரி லீக்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃபோனோ இல்லை லேப்டாப்லேயோ நல்லா தான் ரேம்லாம் நல்லா தான் இருக்கும், நிறைய மெமரி இருக்கும். ஆனால் திடீர்னு நீங்கள் ஒரு லைட்டான ஆப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. லைக் இப்போ வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு டெலகிராமோ அதை மாதிரி லைட்டான ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஹேங் ஆகி நின்றுடும். ஆனால் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து ரேம் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பு வந்து திடீர்னு ஹேங் ஆகி நின்றுடும். அதுக்கு பேர் தான் மெமரி லீக். அதாவது இந்த ஆப் வந்து இவ்வளோ தான் ரேம் யூஸ் பண்ணணும்னு இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே அந்த ஆப் ரேம் யூஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கு பேர் தான் மெமரி லீக். ஸோ இந்த மாதிரி மெமரி லீக்ஸ் ரஸ்ட்டில் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல் பாயிண்டர் ரெஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து ரன் டைமில் எந்த எரர்ஸும் பெருசாக வராது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் இருக்கும். லைக் நீங்கள் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ரஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இந்த இது இருக்கும். ஸோ ரஸ்ட்டுக்கும் இந்த ஃபீச்சர் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெப் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும். இதில் காமிக்கணுமாங்க. வெப் அசம்பிளின்றது ஒன்றும் இல்லை. வெப் ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து லோ லெவலில் நீங்கள் வெப் ஆப்லேயே நீங்கள் வந்து இதை அடிச்சுக்கலாம், கோட் அடிச்சுக்கலாம் வெப் அசம்பிளி வச்சு. இது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி நீங்கள் C++ல என்னென்ன பண்ணுவீங்களோ உங்களால் எல்லாமே ரஸ்ட்டில் பண்ண முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்பில்ட்டாக ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்கும். லைக் நீங்கள் மாடல்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் மேனேஜர் கார்கோன்னு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்கும். நீங்கள் வந்து அதை வச்சு உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து C++ அளவு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அளவு வந்து ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதனால் உங்களுக்கு வந்து லோ லெவல் கோடும் உங்களால் அடிக்க முடியும், அதே சமயத்தில் ஹை லெவல் கோடும் இதில் உங்களால் அடிக்க முடியும் ரஸ்ட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 இப்போ வரைக்கும் ரஸ்ட்டு தான் வந்து மோஸ்ட் லவ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பை டெவலப்பர்ஸ்னுன்ற டைட்டில் வாங்கியிருக்கு. 2016 லைக் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வந்து ரஸ்ட்டு தான் வந்து மோஸ்ட் லவ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பை தி டெவலப்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட C++ கோடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த C++ கோடு யாரும் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் வந்து ரஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து ரஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட் ரொம்ப பிடிச்சிடும். அந்தளவு ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் அது. ஸோ அதனால தான் நானும் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பாய்.